ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஎம் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி எங்கள் வீட்டில் நைட் டின்னர் வந்து சப்பாத்தி வித் எக் கிரேவி தான். இந்த எக் கிரேவி வந்து ரொம்ப ஈஸியாக அண்ட் டேஸ்டியாக செய்யக்கூடிய, சிம்பிளாக செய்யக்கூடிய ஒரு முட்டை கிரேவி தான். இதை வந்து நம்ம சீக்கிரமாக செஞ்சிடலாம். ரொம்ப அதிகமான பொருட்களும் நமக்கு இது தேவைப்படாது. ஆனால் டேஸ்ட் வைஸ் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும், அல்டிமேட்டாக இருக்கும். இது எப்படி செய்கிறாங்கிறது தான் இந்த வீடியோவில் கவர் பண்ணியிருக்கேன். மறக்காமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். நம்ம வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது அந்த முட்டை கிரேவி செய்கிறதுக்கு நான் வந்து ஒரு 5 முட்டை வேக போட்டு எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கு வந்து தக்காளி, வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அதுக்கப்புறம் மிளகு எல்லாத்தையும் நான் எடுத்து வச்சுருக்கேன். இந்த ஒரு 4 ஐட்டம் இதுதான் வந்து செய்ய போகிறோம். வேறு எந்த இதுவும் நம்ம ஆட் பண்ண போகிறது கிடையாது. ஆனால் டேஸ்ட் வைஸ் பார்த்திங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும். உப்பு, மஞ்சத்தூள், இது ஒரு 5 பொருள் அப்படி தான் இருக்கும். ஆனால் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். சட்டுன்னு சீக்கிரமாக ரெடி பண்ணிடலாம். நம்ம எதுவும் வந்து நம்ம கஷ்டப்பட்டு செய்யணும் அப்படிங்கிறதுலாம் கிடையாது. ஆனால் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நீங்களும் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கு ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றி வெங்காயம் போட்டுடுறேன். வெங்காயம் வதக்கிறதுக்கு தேவையான அளவு நான் உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இது கொஞ்சம் நல்லா வதங்கணும். ஓரளவுக்கு வதங்கின உடனே நான் வந்து கட் பண்ணி வச்ச தக்காளியும் சேர்த்துக்கிறேன். நான் வந்து இதுக்கு 3 பெரிய வெங்காயமும் 3 மீடியம் சைஸ் தக்காளியும் தான் போட்டிருக்கேன். நீங்கள் உங்களுக்கு குவான்டிட்டிக்கு ஏற்ற மாதிரி நீங்களும் ஆட் பண்ணிக்கோங்க. பெப்பர் காரமே போதுன்றவங்க பெப்பர் நிறையா போட்டு ஆட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை, காரம் வேணும் அப்படின்னா காஞ்ச மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரே ஒரு காஞ்ச மிளகாய் ஆட் பண்ணிக்கிறேன், ஒரு கலர் வர்றதுக்காக. அதுக்கப்புறமா நம்ம எடுத்து வந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருக்கு இல்லையா, அது வந்து ஒரு 1.5 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறேன். நல்லா கலந்து விட்டுறேன். நல்லா கலந்ததுக்கப்புறம் நல்லா அது சிம்மிலேயே வந்து நல்லா வதங்கட்டும். இப்போ பாருங்கள், நல்லா வதங்கி வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நான் எடுத்து வச்ச பெப்பரையும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். பெப்பரையும் சேர்த்து எல்லாமே கலந்து விட்டுறேன். கலந்து விட்டதுக்கப்புறம் இது நல்லா ஆற விட்டுட்டு ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், வதங்கினதுக்கப்புறம் நல்லா ஆற விட்டுட்டேன். அதுக்கப்புறம் நான் வந்து ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக இதை நான் ரெடி பண்ணி எடுத்து வச்சுட்டேன். அதுக்கப்புறம் அதே பேனில் மறுபடியும் எண்ணெய் ஊற்றி கொஞ்சமாக ஜீரகம் போட்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் தேவையான அளவு கருவேப்பிலையும் சேர்த்து, கருவேப்பிலையும் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்ச அந்த மசாலாவையும் நம்ம ஆட் பண்ண போகிறோம். இப்போது அந்த மசாலா நல்லா கலந்ததுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு இதில் வந்து மஞ்சத்தூள், சால்ட்டு இது 2 மட்டும் போட்டு நல்லா கலந்து விட்டுட்டு எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். நல்லா சிம்மிலேயே வச்சு நல்லா மூடி போட்டுடலாம். அப்போ தான் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரும், இந்த கிரேவி கன்சிஸ்டன்சி கிடைக்கும். இப்போ எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு, நல்லா கொதிக்கவும் ஆரம்பிச்சிடுச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நான் முட்டை எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் நான் சேர்த்துக்கிறேன். முட்டை சேர்த்ததுக்கப்புறம் எல்லாம் சேர்ந்து ஒன்றா கலந்து விட்டுறேன். இதில் இருக்கக்கூடிய மசாலா எல்லாம் வந்து முட்டையில் படுற மாதிரி நல்லா பெரட்டி விட்டுருங்க. நான் வந்து முட்டை வந்து கட் பண்ணி தான் சேர்த்துருக்கேன். நீங்கள் வேணும் அப்படின்னா லைட்டாக கீரி கூட சேர்த்துக்கலாம். இப்போது இது வந்து நல்லா மூடி போட்டு மறுபடியும் இது வந்து சிம்மிலேயே வச்சு ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்க விடலாம். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரும். அவ்வளோதான். இந்த சிம்பிள் கிரேவி தான். பார்க்குறக்கு நல்லாயிருக்கும், சாப்பிட்றதுக்குமே நல்லாயிருக்கும். இது வந்து சப்பாத்தி கூட வச்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா செம்மையாக இருக்கும்.
தோசைக்கும் நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பாருங்கள், சப்பாத்தி நல்லா சாஃப்டாக வந்திருக்கு. எடுத்த கிரேவியில் வச்சு சாப்பிட்டா டேஸ்ட்டு வேறு லெவல் இருந்துச்சு. இது வந்து சட்டுன்னு செய்யக்கூடிய ஒரு முட்டை மசாலா. நீங்களும் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த இன்க்ரீடியன்ஸ் இருந்தால் மட்டுமே போதும், நம்ம சூப்பரான முட்டை கிரேவி செஞ்சு சாப்பிட்லாம். தக்காளி, வெங்காயம், மிளகு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, லைட்டாக மஞ்சத்தூள், உப்பு, இந்த ஒரு 5 பொருள் தான். ஆனால் சப்பாத்தி கூட வச்சு சாப்பிடும்போது நமக்கு டிஃப்ரெண்ட்டான ஒரு டேஸ்ட்டு கிடைக்கும். குழந்தைங்களுமே நல்லா விரும்பி சாப்பிட்டாங்க. நீங்களும் வேண்டாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.